தமிழ்நாடு பொறியியல் கல்லூரிகள் சேர்க்கை 2024 இந்த கல்லூரி சேர்க்கையில் சில பிரிவினருக்கு கல்வி கட்டணச் சலுகை வழங்கப்படுது. ஆனால் கல்வி கட்டணச் சலுகை வழங்கப்பட்டாலும் கூட கல்லூரிகள் சார்பில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுறதா செய்திகள் வர்றதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். நேற்று நம்மளோட லைவில் கூட நண்பர் ஒருவர் ஷேர் பண்ணியிருந்தார். எங்களுடைய கல்லூரியில் இவ்வளவு கட்டணம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி. கடந்த ஆண்டு நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்கனவே ஏற்பட்டிருந்தது. யார் யாருக்கு எவ்வளவு கல்வி கட்டண சலுகை வழங்கப்படுது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். முதல் விஷயம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.5 அப்படின்னு சொல்லக்கூடிய அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்த மாணவர்களுக்கு. இந்த மாணவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் 7.5% இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அவங்களுக்கு அட்மிஷன் கொடுக்கப்படுது. இவங்க சேரக்கூடிய கல்லூரிகளில் எந்த விதமான கட்டணமும் இவங்களுக்கு வசூலிக்கப்படக்கூடாது. டியூஷன் ஃபீஸாக இருக்கட்டும், ஹாஸ்டல் ஃபீஸ் அல்லது டிரான்ஸ்போர்ட் ஃபீஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே எல்லாமே அந்த கட்டண சலுகையில் அரசாங்கமே செலுத்திடும். அப்படிங்கிறதுனால கல்லூரிகள் அவங்ககிட்ட தனியாக எந்த விதமான ஃபீஸும் வசூலிக்கக்கூடாது. ஆனால் சில கல்லூரிகளில் அவங்ககிட்ட கூடுதல் கட்டணம் வசூலிக்கிற தகவல்கள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ரெண்டாவது கேட்டகரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப். அதாவது எஸ்சி கேண்டிடேட்டில் குறிப்பிட்ட வருமானத்திற்கும் கீழே உள்ள மாணவர்களிடமிருந்து எந்த விதமான கட்டணமும் வசூலிக்கக்கூடாது அப்படிங்கிறது. இவங்ககிட்டையுமே கவர்மெண்ட் தர்ற ஃபீஸ் போக மீதி ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிர்வாகங்கள் கேட்குற தகவல் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இவங்ககிட்டையும் எந்த விதமான ஃபீஸும் வசூலிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. மூணாவது கேட்டகரி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது அவங்களுடைய குடும்பத்தில் முதல் தலைமுறையாக இந்த பொறியியல் பட்டப்படிப்புக்கு வரக்கூடியவங்களுக்கு, தொழிற்கல்வி பட்டப்படிப்புக்கு வரக்கூடியவங்களுக்கு இந்த சலுகை தர்றாங்க. இவங்க டியூஷன் ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்காது. இவங்ககிட்ட எல்லாம் கல்லூரிகள் பணம் வசூலிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்ததுனால தமிழக செய்தி தொடர்புத்துறை இயக்குநரிடமிருந்து இன்னைக்கு ஒரு எச்சரிக்கை அறிவிப்பு வந்திருக்கு. இவங்ககிட்ட கூடுதல் கட்டணம் வசூலிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பல மாணவர்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும். 7.5 போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், அதே போல் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க எல்லாத்துக்குமே இந்த தகவலை ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.